வாங்கத்தன்னு கூப்பிட முடியாத அளவுக்கு ஏன் மேலேயும் கோவமா இருக்கியா மீனாட்சி? வாங்க. அண்ணன் எப்படி இருக்காரு மீனாட்சி? இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காரு. நான் அண்ணனை பார்த்து சில விஷயங்கள் பேசணும். அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. யாரும் தொந்தரவு பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட என்ன பேசணும்? நான் வேற என்ன பேச போறேன் மீனாட்சி? அவரை நல்லா விசாரிச்சுட்டு என் மருமக உங்க வீட்டுல இருந்தது போதும், அவ இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது, அதனால என் மருமகளை நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உன்னை நான் கூட்டிட்டு போனோம். என்ன மீனாட்சி? அப்பாவை இப்ப யாரும் பார்க்க முடியாது. சரி, அப்ப நான் பேச வேண்டியதை உன்கிட்டே பேசிடுறேன். இங்க பாரு மீனாட்சி, அண்ணன் எனக்கு ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டேன்னு சொன்னது எனக்கும் வேட்டையனுக்கு வருத்தம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வேட்டையை அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்றது வீண் பழி மீனாட்சி. என் மக கொலை பண்ண சொல்ற அளவுக்கு கெட்டவனும் கிடையாது, அதுக்கான தைரியமும் அவனுக்கு கிடையாது. ஆனா ஆதாரம் இருக்கே. அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு மீனாட்சி. அதத்தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொத்து பிரச்சனைக்காக ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை சட்டையை பிடிச்சு அடிக்க பார்த்தாரு. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? தப்புதான், அத நான் இல்லன்னு சொல்லல. எங்க அண்ணனை நீ எப்படிடா அடிக்க போலான்னு சொல்லி நல்ல நாளார வாங்கினா என்கிட்ட, அது தெரியுமா உனக்கு? மீனாட்சி, நான் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். எப்ப நீ செங்கோட்டையில இருந்து இங்க வந்தியோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. நீயும் வேட்டையனும் அங்க இருந்த வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேட்டையனுக்கு எதிரா யாரும் சதி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது மீனாட்சி. நான் இப்பவும் சொல்றேன், நான் சொல்றத நம்ப மீனாட்சி. என் மகன் ரொம்ப நல்லவன். அவன் மேல இருக்கிற கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு என் கூட நீ செங்கோட்டைக்கு வா. நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லா பிரச்சனையும் தானா ஒரு முடிவுக்கு வந்துரும். கோவமா இருக்கும்போது எப்படி வர முடியும்னு யோசிக்காத. நீ அங்க வந்து அவன் கூட பேசணும்னு கூட அவசியம் இல்ல. அவன் மேல கோவமா கூட இருந்துக்கோ. உனக்கா எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப அவன் கூட பேசு. அது வரைக்கும் நீ ஏன் கூட ஏறோம்லயே இருந்துக்கோ. ஆனா அவனை பிரிஞ்சு மட்டும் இருக்காத மீனாட்சி. நீயும் அவனும் இப்பதான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க பிரிய கூடாது. நீங்க இருந்தீன்னா இந்த இடைவெளி உங்களை நிரந்தரமா பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வா மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ என் கூடவே இருந்தே என்ன பாத்துக்கோ, எனக்கு அது போதும். எனக்கு உடம்பு வேற அப்பப்போ முடியாம போயிடுது மீனாட்சி. நீதான் என்ன பாத்துக்கணும். வா நம்ம போலாம். என்ன மீனாட்சி? நான் வரல. என் மருமகளுக்கு இன்னும் கோபம் போலியா? நான் வேட்டையனுக்காக வர சொல்லல மீனாட்சி, எனக்காக தான் வர சொல்றேன். வா போலாம். என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு வர விருப்பம் இல்லை. நான் எனக்காக கேக்குறேன் மீனாட்சி, என் கூட வருவியா மாட்டியா?